முத்துவேல் தன்னோட மருமகன் கதிர் கையை பிடிச்சிட்டு, நான் பார்த்து ராஜிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட அந்த மருமகன் என்னை இப்படி பார்த்துருப்பானான்னு தெரியாது. ஆனால் நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்ட. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு என் மக கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற தருணத்தை பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேல் ட்ரீட்மெண்ட்டுக்காக திருச்சிக்கு போன பக்கம் அடிக்கடி வரணும்னு சொன்னதுக்கப்புறமா கதிர் உறுதியாக சொல்லிடுறாரு, நான் தான் உங்களை அடிக்கடி திருச்சி கூட்டிகிட்டு போவேன், தனியாக போயிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு. இப்படியே ஒரு வாரம் 10 நாள் கதிர் கூட்டிட்டு போக வரன்னு இருக்க சக்திவேலுக்கு அரசல் புரசலா சந்தேகம் வந்துடுது. என்ன அண்ணன் அடிக்கடி வெளியூர் போறாரு, என்ன சமாச்சாரம்னு தெரியல, இன்னைக்கு என்னவா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்ல உடனே அங்க பக்கத்துல உட்காந்துருக்கிற சக்திவேலோட எடுபடி சொல்றாரு, அண்ணன் உங்களுக்கு தெரியாத அந்த சமாச்சாரம், அவரு அதான் முத்துவேல் ஐயா அவர் மருமகன் கூட ராசி ஆயிட்டார் போல, அடிக்கடி 2 பேர்த்தையும் ஒரே கார்ல நம்ம ரோட்ல அந்த மூலக்கடை கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சக்திவேல் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாங்க ஐயா, உங்கள் மேலே சத்தியமாக உண்மையாக நான் சொல்கிறேன், முத்துவேல் ஐயாவும் கதிர் ஐயாவும் 2 பேரும் ஒன்றா போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் மீசையை முறுக்கிக்கிட்டே, அண்ணன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தால் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருங்கிறத கேட்டே தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போய் டேபிளில் உட்காந்துட்டு வடிவே சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வடிவு, என்னங்க என்னைக்கு தான் நீங்கள் நம்ம முத்துவேல் மாமா வராமல் சாப்பிட்ருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், அதே சமயம் பழனி தம்பியும் சுகன்யாவும் ரூம்குள்ளே தான் இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து தானே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு. உடனே யாருடி இவ, ஆமாம் இத்தனை நாளா அண்ணன் வரட்டும்னு நான் காத்துட்டு இருந்தேன், ஆனால் அண்ணன் அப்படி நடந்துக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லவே தன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அடங்கின ஃபைலை ஒரு பையில போட்டு கையில் பிடிச்சிக்கிட்டே உள்ளே நுழையிறாரு. அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு முத்துவேல். உடனே சக்திவேல் சத்தத்தை பார்த்து முத்துவேல் என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே சக்திவேலோ, என்ன நான் எல்லாம் ஒன்றும் சத்தம் போடல, எப்பவும் போல தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் புதுசாக நான் சத்தம் போடுற மாதிரி தெரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே முத்துவேலோ, என்னம்மா வடிவு உன் புருஷனுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப பசியில் இருப்பான் போல, முதல்ல அவனுக்கு சாதத்தை போடு அப்படின்னு சொல்ல சரிமாமா அப்படின்னு வடிவும் சாதத்தை பிளேட்டில் போடுறாங்க. உடனே என்ன கேட்டாலும் உண்மை வெளியில் வராது போல, நம்ம இனிமேல் தான் பர்ஃபார்மன்ஸை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு போட்ட பிளேட்டில் இருக்கிற சாப்பாட்டை தூக்கி எரிகிறாரு. தட்டி விட்ட மாதிரி ஸ்பீடாக போய் அது செவுத்துல பட ஷாக் ஆகி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க எல்லாருமே. உடனே மேலே 2 படி ஏறின முத்துவேலோ திரும்பி வந்து, என்னடா சக்தி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அண்ணே இதுக்கு மேலே நான் சுற்றி வளைச்சி உங்ககிட்ட கேட்க விரும்பலை, என்ன உங்கள் மருமகன் இப்போ வசதியாக தெரியறான் போல், அவனை கூட்டிகிட்டு நீங்கள் அடிக்கடி திருச்சி போயிட்டு வரதா நான் அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே குமரவேலோ, ஆமாம்ப்பா பெரியப்பா நானும் தான் கேள்விப்பட்டேன், ஏன் நானும் எங்கள் அப்பாவும் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக திருச்சி போகிறீங்க, அதுவும் அவனை கூப்பிட்டு எதுக்காக போகிறீங்க அப்படின்னு குமரவேலும் கேட்க உடனே பழனிவேல், இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, எதுக்காக எல்லாரும் கோபப்படுறீங்க, நம்ம கதிரை அண்ணன் ஏற்றுக்கிட்டாருன்னு எனக்கு கேட்டதே சந்தோஷமா இருக்கு, ஆமாம் நீங்கள் 2 பேர் எதுக்கு கோபப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கேட்க, டேய் பழனி, கையில் எச்ச கையை இதில் ஓங்கி அடிச்சேன்னா ரொம்ப அசிங்கமாயிரும், பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் திட்ட உடனே பழனிவேலோ, என்னென்ன நான் நல்லது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல், இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், வேற ஏதாவது இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெப் ஏறி வைக்கிறாரு மாடிப்படியில். உடனே அங்கே தலையை பின்னாடி சொரிஞ்சுக்கிட்டே காலரை தூக்கி விட்டுட்டு சக்திவேல் கேட்குறாரு, அது என்ன வாய் வரைக்கும் எல்லா கொஸ்டினும் வந்தாச்சுல்ல, இனி ஆன்சர் பண்ண வேண்டியது தானே, எதுக்காக இத்தனை மூடல் முழுக்கள், அப்படித்தான் அவன் மருமகனும் மகளும் பெருசுனா ஓப்பனாக ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே, எதுக்காக எங்கள் முன்னாடி இந்த நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் பேச உடனே வடிவும், தம்பி எதுக்கோ அவசரப்படாதீங்க தம்பி, உங்கள் அண்ணன் எங்கே போயிட்டு வர்றாரு என்ன ஏதுங்கிறது எனக்கே தெரியல, இப்போ தான் நீங்கள் சொல்லி தான் புரியும், நான் எப்பவும் போல மில்லுக்கு தான் போயிட்டு வர்றாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவர் இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் காலையில் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்ல உடனே அண்ணி இல்லை அண்ணனுக்கு வர வர என்னையும் என் புள்ள குமரவேலையும் பிடிக்கிறது இல்லை, வடிவு வா நம்ம எங்கேயாவது வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல்
அப்படியே ட்ராமா பண்ணுறாரு. உடனே மாறியும், ஆமாம் நீங்கள் சொன்னீங்கன்னு நான்லாம் உங்களை நம்பி வரமாட்டேன். என்ன இருந்தாலும் முத்துவேல் மாமா எதுக்காக போனாருங்கிற உண்மை தெரியாமல் நீங்கள் அவர் தப்பாக பேசுகிறது தப்புங்க அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல், என்னடி என்ன என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எதிர்பேச்செல்லாம் நிறையா வருது அப்படின்னு கேட்க, உடனே அமைதியாக இருந்துடுறாங்க மாறி. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, குமார் உன்னோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுறா. டே மாறி என்னடி என்ன போய் உன்னோட சேலை துணிமணியெல்லாம் எடுத்து பையில் வச்சுட்டு கிளம்பலாவா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அன்னை இப்போ என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லலைன்னா நாங்கள் இங்கே இருக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேலு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அமைதியாக வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துடுறாரு சோஃபாவில். வெளியில் போகிற சக்திவேலை, டேய் சக்தி நீ தயவு செஞ்சு தப்பாக என்ன புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் இதுக்கும் மேலே என்ன தப்பாக நினைக்கிறது, என்னையும் என் பிள்ளையும் மதிக்காமல் மருமகன் ஒசத்தின்னு அடிக்கடி போயிட்டு வருவீங்களா அவன் கூட, என்ன எனக்கு தெரியாமல் ஏதாவது சொத்து பத்து அவன் பேரில் உங்கள் மக ராஜி பேரில் வாங்குறதுக்காக அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசிக்கிட்டே பைய தூக்கிட்டு வெளியில் போகிறாரு. உடனே பின்னாடியே வடிவு பழனிவேலு கூடவே சுகன்யாவும், மாமா வேண்டாம் மாமா, அக்கா வேண்டாக்கா அப்படின்னு சொல்ல, உடனே மாறியும், நான் என்ன சுகன்யா பண்ணுறது, கேட்டால் தானே என்ன யார் காதில் போட்டு விட்டாங்களோ ரொம்ப தூபம் போட்ட மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக, அங்கே கோமதி வீட்டிலேருந்து ராஜியும் கதிரும் உட்காந்துக்கிட்டு அமைதியாகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் மனசுக்குள்ள, ராஜி உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலைங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னால் நிச்சயமாக உன்னால் தாங்கிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று ராஜி, நிச்சயமாக திருச்சியில் டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி உங்கள் அப்பாவுக்கு 100% எப்படியாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு அவரோட உயிரை காப்பாற்றுவேன். அதனால் இந்த விஷயம் உனக்கு தெரியாமையே கடைசி வரைக்கும் இருந்துட்டா நீ ரொம்ப ஹாப்பியாக உன்னோட லைஃப்பை வாழுவல்ல. உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு டிசீஸ்னு நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ராஜியோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க. அதே சமயம் கதிர், நிலா அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜையும் ரசித்து திணையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே சக்திவேல் மாறி அப்புறம் குமரவேலும் வராங்க பேகை தூக்கிட்டு. அதே சமயம் இங்கே வேண்டாம் தம்பின்னு வடிவும் வர, இங்கே எதிர்த்த வீட்டில் இருக்கிற கதிர், என்னாச்சு ராஜி உங்கள் வீட்டில் எல்லாருமே வெளியில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க, உடனே ராஜியும், என்ன சித்தப்பா ஆச்சு, குமார் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, உடனே இது எங்கள் குடும்ப விஷயம், ஒன்றும் தெரியாத மாதிரி குடும்பத்தை பிரிச்சுட்டு உன் புருஷன் பக்கத்தில் நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேச, நான் என்ன உங்கள் குடும்பத்தை பிரித்தேன் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல, ஆமாம் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் அவர் பேரில் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே நீ ஆட்டையை போட்டுக்கலான்னு திருச்சியில் அங்கே எங்கேன்னு சுற்றி இடம் வாங்கி போட்டுட்டா யாருக்கும் தெரியாதுன்னு தானே எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இங்கே வாங்கினா எப்படியாவது எனக்கு தெரிஞ்சிடும் தானே அவ்வளவு தூரத்தில் போய் வாங்கணும்னு நீ பிளான் போட்டிருக்கிற, இப்போ வந்து நடிக்கிறியா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியோ, என்ன சொல்கிறீங்க சித்தப்பா, ஏன் கதிர் அப்படியெல்லாம் தெரியாமல் எல்லாம் எங்கேயும் அந்த மாதிரியெல்லாம் ஆசைப்பட மாட்டார், நீங்கள் வாயை அழுகி போயிரு இப்படியெல்லாம் போய் சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே சக்திவேல் சொல்கிறாரு, ஆமாம் உத்தம பத்தினி, உன் புருஷன்கிட்ட கேளு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு இன்றைக்கி திருச்சிக்கு போனானா இல்லையான்னு அப்படின்னு சொல்ல, உடனே ராஜியும், கதிர் என்ன இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க, உடனே கதிரும், ஆமாம் ராஜி அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவேலும், இதை பார் சக்தி நீ போகிறதுனா வெளியில் போய்க்க, அதுக்காக தேவையில்லாமல் என் மருமகனை இங்கே நிற்க வச்சு நீ கொஸ்டின் கேட்குற அளவுக்கு அவன் ஒன்றும் கீழ்த்தரமாக போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இதை பாருங்கள், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் குடும்பத்தை பிரிக்காதீங்க, இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு கதிர் குடும்பத்தை பிரிக்கக்கூடாதுன்னு கையெடுத்து கும்பிட்டு சக்திவேல் கிட்ட பேச, உடனே ராஜியோ, என்ன சூழ்நிலை கதிர் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே கதிர் சொல்கிறாரு, இதை பாருங்க அவர் கூட திருச்சிக்கு நான் போகிறது தானே பிரச்சனை, சரி இனிமேல் என்னோட ட்ராவல்ஸ்லேருந்து டிரைவர் அனுப்பிச்சிட நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்கிறாரு கதிர்.